ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு இறக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க இன்னும் மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வரத்துக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணும். இன்னும் கூடுதலா வாழ்க்கையில் இப்பயே நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கும், பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அழகா போகணும், இன்னும் எங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் போகணும் ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நீங்க டீட்டெயிலா நம்மளுடைய கார்ட்ஸை பார்த்து சொல்றீங்கன்னு நான் எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பொதுவாக குரு பயிற்சினாலே குருனாலே ஒரு ஆசான், டீச்சர். ஸோ அப்போ அது குரு பயிற்சி ஒரு தடவையும் நம்மளுக்கு குரு பயிற்சி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கை போகிறதுக்காக இங்கே சில லெசன் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம செஞ்சிட்ருக்க சில விஷயங்கள் தப்பு, இல்லை இது சரி, இதை நீ மாற்றிக்கணும், இதை முற்றிலுமாக தவிர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசானாக இருந்து அந்த குரு பகவான் நம்மளுக்கு ஒரு சரியான வழி காட்டுவார். அதுதான் ஒரு குரு பேச்சும் நம்மளுக்கு நடக்கும். அது ராசியின் அடிப்படையில் இவங்களுக்கு இப்படி சதவிகிதத்தில் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி. ஸோ அப்படி இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் குரு பகவான் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாருன்றதை நம்ம டேரோ கார்ட் ரீடிங்ஸில் பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய தொழிலும் வாழ்க்கையும் எப்படி இருக்க போகுது? கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்க்கும்போது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியதாக கண்டிப்பாக வந்து இருக்கும். நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ போராடினோம், ஒன்றுமே வந்து எதுவுமே வேலைக்கு ஆகலை, இல்லை எல்லாமே பிரச்சனையாக நம்மளுக்கே பேக்ஃபயராக மாறிடுச்சு, ஒரே மண்டை பிச்சுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது, என்னடா இது அப்படின்லாம் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே ரெக்கவர் ஆகும். அது எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு அப்பா நம்ம கூட ஏதோ பெருசாக பயந்தோம், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே போவாங்க. வேலை தொழில் சார்ந்த இடங்களில் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஓகே, இதுதான் நிரந்தரம், இனிமேல் இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போய்க்கலாம், இப்படியே நிம்மதியாக போய்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படியான சூழல்கள் உருவாகும். ரூட்டை பிடிச்சிருவாங்க. மேடம், இவங்களுடைய வாழ்க்கையில் பண வரவு எப்படி இருக்க போகுது? கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி உங்களுக்கு பிரச்சனையா வரும். கண்டிப்பா அது ஏன் வரும்னா அவ்வளவு சீக்கிரம் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் நடந்துராது. ஏன்னா பிரச்சனைகள் வரும், சுத்தி இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க. அது எப்படி நீ வந்து கடன் வாங்கலாம், அது எப்படி நீ வந்து இவ்வளவு சம்பாதிக்கலாம், இல்ல அதை எப்படி நீ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன கேட்காம நீ எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்து பிரச்சனைகள் வரும். ஒரு விஷயத்த அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, பணம் ரீதியான ஒரு டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கூடவே சேர்ந்து வரும். ஆனால் நின்று ஃபைட் பண்ணாங்கன்னா இவங்க அதெல்லாம் முறியடிச்சு அதை சக்ஸஸ் பண்ணிடலாம். அப்படிதான் அவங்களோட பொருளாதார சூழல் இருக்கும். இவங்க வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? கும்பராசி இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க பார்ட்னர் சைடில் இருக்கக்கூடிய ஃபேமிலியும் சரி, இவங்க ஃபேமிலியும் சரி, ரெண்டு ஃபேமிலிக்குள்ளும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். அதனால இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும். அண்ட் மற்றவங்களுக்கு 2 பேரும் இருக்கக்கூடிய லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட அக்செப்ட் வாங்குறது, மேரேஜ்க்கான ப்ராசஸ் பண்ணுறது, ஃபேமிலி டு ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணுறது, இப்படியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த குரு பயிற்சியில். இவங்க வாழ்க்கையில் ஹெல்த் எப்படி மேடம் இருக்கும்? கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெல்த் ரீதியான விஷயங்களுக்கு சில பேர் வந்து ஜிம் மாதிரியான விஷயங்கள், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, உடலை வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சனாக மாற்றிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸில் தான் போகும். சில பேருக்கு உண்மையாக உடம்புல பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கான சில இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும் மெடிக்கேஷன்ஸில். கும்பராசி பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அவங்க எப்பேற்பட்ட முன்னேற்றங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் பார்க்க போகிறாங்க? கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப தலைவர் அப்படின்றது போயிட்டு குடும்ப தலைவி அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அவங்க வந்து பார்ப்பாங்க. குடும்ப தலைவர் இருந்தாலுமே வீட்டில் அம்மா சொல்றது கரெக்டாக இருக்கும்ப்பா, மருமக சொல்றது கரெக்டாக இருக்கும், என் பொண்ணு சொல்றது கரெக்டாக இருக்கும்,
ஸோ அவங்கள கேட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த கும்பராசில இருக்கக்கூடிய பெண்களை கேட்டு தான் ஒரு முடிவுகள் எடுப்பாங்க. பெண்கள் தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலியில ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு தலைமை பொறுப்பை அவங்க வந்து ஏற்கக்கூடிய விதத்துல அவங்களுக்கு ஃபேமிலி ரீதியாகவும் சரி, அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடத்துலயும் சரி, ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் மேடம்? ஸோ இவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இல்ல மலை மேல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இவங்க வந்து போயிட்டு வரலாம். பழனி, திருப்பதி, எங்க வேணா இல்ல, நான் அதான் சொல்ல வரேன். கோவில்களுக்கு போகணும், மலை மேல் இயற்கை சூழ்ந்த கோவில்களுக்கு போகணும். ஆனா அந்த கோவில்கள் கிரௌடடா இருக்க கூடாது. ஏன்னா இவங்க மன நிம்மதி கெட்டு போயிடும். மன நிம்மதிக்காக தான் இவங்க கோயில் போகணும்னு சொல்றது. அந்த நிம்மதி கிடைச்சாதான் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அப்ப அந்த நிம்மதி கிடைக்க காலியா இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் போகணும். திருநீர்மலை பெருமாள் மாதிரி. ஆமா, கூட்டம் குறைவா வரக்கூடிய கோவில்களுக்கு தான் போகணும். ஆனா இம்பார்ட்டன்ட் மலை கோவில்கள், இயற்கை சூழ்ந்த கோவில்கள், இந்த மாதிரியான கோவில்களை சூஸ் பண்ணி அடிக்கடி போயிட்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், பெஸ்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ராசிகள் எப்படிலாம் இருக்க போகுது, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணணுன்றதை பேசிடுவீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ராசிக்கு தனியா இப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்றது இருக்கு. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை பொதுவாக இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலரா பண்ணணும்? பொதுவா பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாம பொதுவா எல்லா மனுஷங்களும் சில விஷயங்களை செய்யணும். அதுல மெயின் வந்து டைம் கீப் அப் பண்றது, இந்த பங்க்சுவாலிட்டி, அது அப்புறம் வந்து சுத்தம், தன்னுடைய உடல் சுத்தமா இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமா இருக்கட்டும். ஸோ சுத்தம் சோறு போடும்னுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்னு வந்து கிளியரா இருக்கிறோமோ, நம்ம மன சுத்தமா இருக்குதோ அதுபடிதான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டா போயிட்டு இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மொபைலோட அந்த டேட்டாஸோட கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது சில பேர் அப்படியே வச்சிருவாங்க. அது என்ன ஆகும், அந்த ரேம் வீக் ஆயிட்டு அந்த மொபைலே மாத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த ரேமே வீக் ஆயிட்டு போனே நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு காரணம் எங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வருது, நம்ம வந்து டேட்டாஸை கிளியர் பண்ணாம இருக்கிற சோம்பேறித்தனம். அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கே அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய டேட்டாஸை நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அது மைண்ட் ரீதியான ஏதாவது சில எண்ணங்களா இருக்கட்டும், பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய உடல் கழிவு, மனக்கழிவுன்றது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள். இது ரெண்டுமே வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டைம் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்களோ அவங்களால எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல்ல இருந்தும் அவங்களால கடந்து வர முடியும். அது அப்போ எல்லா ராசியில இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை ஃபாலோ பண்ணா நீ கேட்குற மாதிரி எப்பவுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். மேடம், அதை தாண்டி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பரிகாரமாக இருந்தால் எங்களோட லைஃப் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், இந்த பரிகாரங்கள்லாம் ரெகுலராக செஞ்சால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம சைடு எப்பவுமே பரிகாரங்கள் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, அதாவது கோவிலுக்கு போகணும், இந்த பூஜை செய்யணும், அந்த பரிகாரம், அப்படியான பரிகாரம் நம்ம கிட்ட வராது. ப்ராக்டிக்கலான பரிகாரம்ன்ற போது மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே நம்மளால எதையும் சாதிக்க முடியும், பணத்தை கூட ஈர்க்க முடியும். மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மெயினான விஷயமே நம்மளோட மன நிம்மதி தான். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு மனசு நிம்மதி என்னன்னா அந்த தொழில் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய அந்த ஒரு செல்வ வளம் கண்டிப்பா டவுன்ல தான் போயிட்டு இருக்கும். இதே மனசு நம்மளுக்கு நிம்மதியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா இருக்குன்னா ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மனிதன் கூட ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து ஒரு கோபுரத்துக்கு உச்சியில கூட போவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசை கிளியரா அமைதியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொண்டாலே அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். மன அமைதி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒரு விதத்துல மன அமைதி கிடைக்கும். அதை நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணாத வகையில பாசிட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கான நிம்மதி, நம்மளுக்கான செல்வ வளம் எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேடம், இவ்வளவு தூரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும். நேரில் நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த குரு பயிற்சினாலே நம்மளுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் நம்பிக்கையா இருக்கும். அதுவும் குரு பகவான்றது வந்து மஞ்சள் நிறத்தோட கனெக்டான ஒரு தெய்வம்.
ஸோ அப்போ அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு கூட கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்து குரு பகவான் நினச்சி ஒரு தியானம் வந்து மேற்கொள்ளலாம். இதை அவங்க செய்யலாம். அதே மாதிரி இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட நன்றி குரு பகவான் அப்படின்னு டைப் பண்ணலாம். மஞ்சள் நிற நாயகனே நன்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவிடும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்கள் மூலிமா அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைச்சி அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடய நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் மேடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.